ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? வின்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிளான்ஸ் எல்லாமே போயிருந்தது, ரொம்ப சேஃபாகவே போயிருந்தது. ஒரு சில பேர் அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேருக்கு வந்து டேமேஜ் ஆகிருந்தது. அது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. அதை வந்து உங்கள் கூட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரீசண்டாக அவங்க எல்லாருமே பிளான்ஸ் போனவங்களுக்கு எனக்கு வீடியோவாகவும் பிக்சராகவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. டேமேஜ் ஆனவங்க ரொம்ப வருத்தமாகவும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. அப்போவே கொரியரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு லோக்கல்குள்ளே ஒரு நாளுக்குள்ளே போயிடும், பட் நீங்கள் லாங்கில் இருக்கவங்களுக்கு 1 டே இல்லை 2 டேஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக போய் ரீச் ஆகிருந்தது. கொஞ்சம் போகிற வழியில் சில பிளான்ஸ் டேமேஜ் ஆகிருந்தது. ஒரு 3 and 4 பேருக்கு நினைக்கிறேன். அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அது இல்லாமல் போயிருந்தது இல்லைங்களா, பிளான்ஸ் நல்லா சேஃபாக ரொம்ப லாங்கில் இருந்தவங்களாம் கூட நல்லாவே போயிருந்தது. அவங்களும் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சந்தோஷமான தருணத்தை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் பிளான்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக தாங்க பேக்கிங் பண்ணி அனுப்பியிருந்தேன். அப்படி இருந்தும் சில பிளான்ஸ் டேமேஜ் ஆகிருந்தது. இப்போ சீக்கிரமே கிவ்அவே 2 அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க இல்லைங்களா? அதுக்கு இதிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாச்சு. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதை அடுத்த வர கிவ்அவே வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒவ்வொரு பிளான்ஸாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் தேவதை எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சேஃபாகவே பத்திரமாகவே போயிருந்தது இந்த பிளான்ஸை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தருக்கு ஒயிட் கலர் ரோஸ் அனுப்பியிருந்தோம் இல்லைங்களா, அவருக்கும் நல்லாவே போயிருந்தது. ஐ திங்க் இது அம்பத்தூர் மதன் நினைக்கிறேன். கிட்ட கொஞ்சம் சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா சேஃபாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப லாங்கு 2 நாள் ஆனவங்களுக்கு தான் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிஸ்டர் அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. சிஸ்டர், எனக்கு கிஃப்ட் வந்துருச்சு. இப்போ தான் வந்தது. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வாவ், தேங்க்யூ சிஸ்டர். பட் என்ன கலர்னு தெரியல. தேங்க்யூ வெரி மச். ஓப்பன் பண்ணுறேன். போட்டுறேன். இப்போ நம்ம அதில் கம்போஸ்ட்டு, கொஞ்சோண்டு வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம செடியை நட போகிறோம். ஓகே, செடியை வச்சுட்டோம். தேங்க்யூ. அந்த சிஸ்டர் வந்து ஷுர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அவங்க பிளான்ஸ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அவங்க தரையில் தான் வச்சுருக்காங்க தோட்டத்தில். அதுவும் உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் பிளான்ட் போயிருந்தது. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக இன்னொருத்தங்களுக்கு பானுப்பிரியான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் இப்போ காட்டுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு போயிருந்துச்சு. ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக இன்னொரு சிஸ்டர் நந்தினி, அவங்களுக்கும் சேஃபாக வந்திருந்து அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. நம்ம சென்ட் பண்ணியிருந்த 15 பேருக்குமே பிளான்ஸ் போயிருந்தது. அதில் ஒருத்தர் மட்டுமே எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணி இந்த வீடியோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சரி, அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அடுத்தபடியாக இவங்களுக்கும் பாருங்கள் பிளான் நல்லாவே போயிருந்தது. இப்போது ஹர்னிதா அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணியே காட்டுறாங்க. இன்னொரு சிஸ்டர் கலைச்செல்வி ரங்கநாதன், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளான்ஸ் டேமேஜ் ஆகி வந்திருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறாங்க. மற்ற செடிங்களோட ரோஸ் ரொம்பவே கேர் பண்ண வேண்டியது அதிகமாக இருக்குது இல்லைங்களா? கரெக்டாக ஈரப்பதம் இருக்கணும், காற்று போகிறதுக்கு வசதி, இது எல்லாமே பார்த்து தான் அனுப்பியிருந்தோம். போகிற வழியில் தூக்கி போடுவாங்க இல்லைங்களா, அதில் சம் பிளான்ஸ் டேமேஜ் ஆகிருந்தது. எனக்குமே ரொம்ப பசுமையாக பார்த்துட்டு செடிகள் அவ்வளோ பத்திரமா சென்ட் பண்ணியும் ஒரு 3 பேருக்கு டேமேஜ் ஆகிருந்தது. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னும் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து கற்றுக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு காட்டிட்டேன் இல்லைங்களா, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் கிட்ட இருந்தது. ஒரு பிரான்ச் அப்படியே கட் ஆகி அதை கொண்டு வர வழியில் உடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னாங்க. அது கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தாலும் பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இன்னும் கிவ்அவே வின்னர்ஸ் வந்து சில பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க, நான் பிளான்ஸ் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதில் சில பேர் அனுப்பலை. இன்னும் ஒருத்தவங்க எதுவுமே சொல்லலை. சரி, அவங்களுக்காக வெயிட் பண்ணி தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததால் இந்த வீடியோ இப்போ சீக்கிரமாகவே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கிவ்அவேல இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு கிவ்அவே March 1 அனௌன்ஸ் பண்ணுறேன். சீக்கிரமாகவே வரப்போகுது இல்லையா தேதியும், அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ரூல்ஸு அதே மாதிரி கொடுக்க போகிற கிஃப்ட்டு அதுவும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதை வந்து அந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.